நம்ம இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணினா மட்டும்தான் சுகர் மாத்திரை நிறுத்த முடியும், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்த முடியும், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்த முடியும், ஃபேட்டி லிவருக்குள்ள மாத்திரையும் நிறுத்த முடியும், இன்சுலினும் நிறுத்த முடியும். அது ஒன்று தெரிஞ்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி பண்ணலை அப்படின்னா சாகிறது வரைக்கும் இந்த மாத்திரையும் இந்த இன்சுலின் கூட தான் வாழணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் பேலன்ஸ்ட் டயட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாராவது ஒரு ஆளுக்காவது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பேலன்ஸ் டயட் நீங்கள் பண்ணாமல் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் 100% சரியாகாது. அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ பேரும் மாத்திரைக்கு கூடயும் இன்சுலினு கூடயும் பக்கவாதத்துக்கு கூடயும் கண்ணு குருடுக்கு கூடயும் ஹார்ட் அட்டாக்கு கூடயும் கிட்னி டயாலிசிஸ்க்கு கூடயும் காலை விரலை வெட்டி எடுக்கிறதுக்கு கூடயும் வாழ்ந்து கடைசியில் செத்து போகிறாங்க. முக்கியமாக செய்ய வேண்டியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுதான் பேலன்ஸ்டு டயட். வாழ்க்கையை தொலைச்சி போடாதீங்க. வாழ போகிறது ஒரு தடவை. மாத்திரை இன்சுலின் இல்லாமல் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? இந்த தம்பி வர 70 கிலோ வெயிட் குறைச்சேன், 140 70 கிலோ குறைச்சோம். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் பேலன்ஸ்டு டயட். வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ் ஆகிட்டு போட்டோம். சரியா?